இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 இந்த வருஷம் IPL 2024 எப்படி இருக்க போகுது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனர்ஸ்லேருந்து பார்ப்போம். ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித்தும் இஷான் கிஷன் தான் மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த இது சேஞ்சஸ் நடக்காது. ஸோ இதில் எதுவும் மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வந்து ஸ்கை இருக்க மாட்டார். ரீசன் என்னென்னா, அவர் வந்து இன்னும் இன்ஜுரியிலேருந்து ஃபுல்லி ஃபிட் ஆகாதனால ஒரு 2-3 மேட்ச் மிஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் அவர் வந்து எப்போ கேம்பெயினில் வந்து ஜாயின் பண்ணுவார்னு. அது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வரும் கைஸ், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மிடில் ஆர்டரில் நம்பர் 3 பொசிஷனில் திலக்கு, அதுக்கப்புறம் நம்பர் 4 ஹர்திக்கு, அதுக்கப்புறம் நேகல் வைரா நம்பர் 5 இது மாதிரி வருவாங்க. ஸோ இதுதான் மிடில் ஆர்டர்ஸ். மிடில் ஆர்டர்ஸ் இல்லாமல் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அவரும் ஃபுல்லி ஃபிட்டாக தான் இருக்கார். ஸோ அவ்வளோதான் மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஃபினிஷிங் ரோல் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு ஃபினிஷிங் ரோலில் யார் இருப்பாங்கன்னா, முகமது நபியும் டிம் டேவிட்டும் தான் இருப்பாங்க. டிம் டேவிட் எப்பயும் வழக்கம் போல் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. முகமது நபி அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஏன்னா ஆப்ஷன் டீமுக்குள்ளே கொண்டு வரதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நல்லா எக்கனாமிக்கல் பவுலராகவும் போடுவார். இப்போ ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயரும் கூட, அதனால் இவர் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதில் மொத்தம் 7 பிளேயர் சொல்லியிருக்கேன். அதில் வந்து இப்போ 2 ஃபாரினர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பவுலர்ஸில் ஆரம்பிப்போம். பவுலர்ஸை எடுத்தோடனே பவர் பிளேலேருந்து பார்ப்போம். பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ஜேசன் பெராண்டாவும் பும்ராவும் தான். ஸோ 2 பேரும் நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் தான். ஸோ 2 பேரும் ஒரு மச் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். இவங்க தான் மேக்ஸிமம் போட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு மிடில் ஆர்டர்ஸ் பார்ப்போம். மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா தான் போட அதிக சான்ஸ் இருக்குது. பியூஷ் சாவ்லா மற்றும் நபி வந்துட்டார்னா அவரும் போட சான்ஸ் அதிகம். ஏன்னா அவரும் எக்கனாமிக் பவுலர், இவரும் எக்கனாமிக் பவுலர். அது இல்லாமல் 2 பேரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உடைய பிளேயர்ஸ் தான். ஸோ கரெக்டாக போட்டு கொடுத்து எக்கனாமிக்கலாக இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸில் இப்போ கெடால் காட்ஸி இன்னும் இன்ஜுரியில் இருக்கார், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதனால் அவர் வந்து கேம்பெயினை ஜாயின் பண்ண வாய்ப்புகள் லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் இது நிஷான் திஷான், அதாவது மலிங்கா மாதிரி போடுற இன்னொரு பவுலர் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ வந்து மிடில் ஆர்டருக்கு கொடுக்க அதிக சான்சஸ் இருக்கும். ஏன்னா மதுஷங்கா இருக்கார், ஸ்குவாடில் இருக்கார். ஆனால் அவரும் வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் T20 ஸ்டாட்ஸில் அவர் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் கரியரை பொறுத்த வரைக்கும். ஒரு ODI ஸ்டாட்ஸில் நல்லா போடக்கூடிய பவுலர் அவர், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வேணாம். இப்போ மிடில் ஓவர்ஸில் இவர் வந்து நல்லா போடுவார். ஆனால் டெத் ஓவர் அந்தளவுக்கு போட மாட்டார். இப்போ இவங்களில் டெத் ஓவர் யார் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் மத்வால் தான். ஏன்னா போன வருஷம் நல்லா கலக்கிட்டு இருந்த பிளேயர். ஸோ இவர் தான் மேக்ஸிமம் போட அதிக சான்சஸ். ஸோ இதோட 12 பிளேயர்ஸ், இதில் யார் வேணால் இம்பாக்ட் பிளேயராக இருக்கலாம். ஸோ அதில் 4 ஃபாரினர்ஸும் சொல்லிட்டேன். யார் ஃபாரினர்ஸ்னால் முகமது நபி, டிம் டேவிட்டு, அதுக்கப்புறம் பவுலர்ஸில் ஜேசன் பெராண்டாவும், அதுக்கப்புறம் இந்த மலிங்கா மாதிரி போடுற இன்னொரு பவுலர். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சப்படி அவ்வளோதான்.